இன்றைக்கி ஒரு நாள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி நானும் என் பையனும் கிளம்பி காலையில் ஏரிக்கரைக்கு போயிட்டோங்க. அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச மணி அண்ணன் எங்கள் கண்ணு முன்னாடியே நிறைய மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி எடுத்து கொடுத்தாருங்க. அதை வாங்கி எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் கையாலே க்ளீன் பண்ண ஆரம்பித்தேங்க. ஆனால் ஒரு விஷயங்க, சாப்பிட்றது ஈஸி, க்ளீன் பண்ணுறது தாங்க கஷ்டம். ஒரு வழியாக இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மீனுக்கு மசாலா போடலான்னு ஆரம்பித்தேங்க. என் ஒய்ஃப் ஒரு பெரிய மேஜிக் பண்ண மாதிரி நல்லா டேஸ்ட்டாக மசாலா ரெடி பண்ணாங்கங்க. கொஞ்சம் மீனை வந்து ஃப்ரைக்கும் கொஞ்சம் மீனை வந்து கிரேவிக்கும் எடுத்தாச்சுங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கூடுதலாக ஒயிட் ரைஸும் வெடித்து எடுத்துகிட்டு வீட்டில் சாப்பிட்லான்னு பார்த்தா தோணலை. ஏன்னா சம்மர் இல்லைங்களா, எங்கேயா பம்ப் செட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பிட்டோங்க. இந்த இடத்துல வந்து உண்மையிலே சொல்கிறேன், சொர்க்கமே ஆனாலும் நம்ம ஊரை போல் வருமான்ற மாதிரி ஒரு வைப்பு கொடுத்துச்சுங்க அந்த இடம். அதுவும் இல்லாமல் ஒரு ஒகேனக்கலில் நம்ம குளிச்சுட்டு ஒரு மீன் விருந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்ததுங்க அந்த இடம். நம்ம கண்ணு முன்னாடியே இந்த சம்மருக்கு அடிக்கிற வெயிலில் குளிச்சுட்டு அங்கேருந்த வாழை இலையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய படையில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போனேன் எல்லா மீன் குழம்பும் அந்த வறுவல் எல்லாமே போட்டு ஒரு பெரிய விருந்து வச்சாச்சுங்க. எல்லாம் திருப்தியாக நல்லா சாப்பிட்டு மனநிறைவோடு அங்கேருந்து கிளம்பவே மனசு இல்லாமல் கிளம்பணுங்க. உண்மையிலே சொல்கிறேன், செம ஹாப்பிங்க. ஃபேமிலியும் ஹாப்பி, நானுமே ஹாப்பிங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எங்கள்